இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1 மனநிறைவிற்கான விதைகள் தலைப்புல அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் 2016 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி மன்றோ ஆசிரமத்தில் ஆற்றிய சொற்பொழிவு. அன்பு நண்பர்களே, நமது பேரன்பிற்குரிய மாஸ்டரின் பிறந்த நாளை ஒட்டி இங்கு மீண்டும் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பயணம் மிகவும் கடினமானது, நீண்டது, அனந்தமானது. மேலும் அதற்கு நிறைய பொறுமை தேவைப்படுகிறது. இருப்பினும் மாஸ்டர்களின் கருணையினால் அத்தகைய சூழல்களை தாண்டி சில நாட்கள் நம்மால் அமைதியாக, சலனமின்றி, தனிமையாக பயணிக்க முடிகிறது. சில நேரங்கள்ல மாஸ்டர் சில கசப்பான உண்மைகளை சொல்லுவார். அதாவது சகஜ மார்க்கம் ரொம்ப சொகுசான மார்க்கம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இதுக்கு முன்னாடி எ பியூட்டிஃபுல் ஜேர்னி, ஒரு அழகிய பயணம்னு தான் பேசியிருந்தார். தமிழ்நாட்டுல ஹைதராபாத்ல கண்கா சாந்திவனத்துல, இது ஏப்ரல் மாசத்துல. இப்ப அடுத்து 2 மாசம் கழிச்சு ஜூலைல பேசுறாரு. நம்முடைய பயணம் மிகவும் கடினமானது, நீண்டது, அனந்தமானது. 3 வார்த்தைகளுக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. நம்ம ஆன்மீக பாதைக்குள்ளார வந்துட்டோம். இது ரொம்ப எளிமையான பாதை, ரொம்ப எளிமையா வாழ்க்கையை நடத்துறதுக்காக இதுக்குள்ளார வந்தோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது ரியலி ரொம்ப 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 ஒரு கடினமான, ஒரு ஹார்டான ஒரு பாத். ஏன் அப்படின்னா, சாதாரணமான வாழ்க்கை நடத்துறவங்களோட ஆன்மீக வாழ்க்கை நடத்துறவங்க சந்திக்கின்ற சவால்கள் மிக அதிகம். எப்படி? ஒரு சாதாரணமான மனிதனை விட நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர் சந்திக்கிற சவால்கள் அதிகம். அப்படிதான் இது. சாதாரணமா ஒரு ஹியூமன் லெவல்ல, மெட்டீரியல் வேர்ல்ட்ல சில வேல்யூஸை நீங்க வச்சுக்கணும். அதாவது உண்மையே பேசணும், அல்லது நேர்மையா நடந்துக்கணும், அல்லது எளிமையாக இருக்கணும். இப்படி போன்ற சாதாரண விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணினால் கூட உங்களுடைய வாழ்க்கை சவால் நிறைந்ததாக மாறிவிடும். அதான நமக்கு உண்மை. அப்ப ஹியூமன் குவாலிட்டிஸை தாண்டி டிவைன் குவாலிட்டிஸை நான் வெளிப்படுத்தணும், அதற்கான பயணம் இது அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு மெத்தையில படுத்து தூங்குற சுகமான பயணமாக இருக்க போறது இல்லை, கடினமானதாகத்தான் இருக்கும். இப்ப ஏகப்பட்ட குற்ற உணர்வு, ஏகப்பட்ட ஒரு ஆசிலேஷன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாதாரணமாக ஒரு மனிதன் செய்யற ஒரு தவற ஈஸியா கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் நிம்மதியா, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு தப்புன்ட்டு நிம்மதியா இருக்காங்க. நம்ம சகஜ மார்க்கத்துக்கு ஒரு தப்புமே பண்ணாம இவ்வளவு ஒரு வருத்தத்தோட அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு பல நேரங்கள்ல வரதான் செய்யும். ஆனால் இது மேலும் மேலும் நம்மளை பண்படுத்துற ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால இங்க மேலும் மேலும் வருத்தங்களும், அழுகைகளும், வேதனைகளும் நமக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு மாறினாலும் நமக்குள்ளார திருப்தி இல்லாம நான் இன்னும் இப்படியே இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கும். நீங்க மாணிக்கவாசகரோட பாட்டு எடுத்து பாருங்க, திருநாவுக்கரசரோட பாட்டுகள் எடுத்து பாருங்க. எல்லாருமே நான் அனலில் கடந்த புழுவாக துடித்தேன்னு தான் சொல்றாங்க, வேதனையில உருகுனேன்னு சொல்றாங்க, அலையில் அகப்பட்ட துரும்பாக அலைக்கழிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. வள்ளலார எடுத்துக்கங்க, நான் இதுல கஷ்டப்பட்டேன், அதுல கஷ்டப்பட்டேன், எப்படி இருந்தேன், எல்லாமே வருத்தம் தான் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆன்மீக பாதை அப்படிங்கிறது நம்ம மனதுக்குள்ளார கற்பனை பண்ணியிருக்கிற மாதிரி, அல்லது யாரோ நமக்கு சொல்லி கூட்டிட்டு வந்தப்போ உள்ள மாதிரி, அல்லது அப்பப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி சுகமான பாதை அல்ல. இது கடினமான பாதை. இதை புரிந்து கொண்டாலே நம்ம ஓரளவுக்கு இந்த வருத்தத்திலிருந்து விடுபட்டுருவோம். ஏன்னா கடினமான பாதைன்னு தெரிஞ்சுதான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். ஏன்னா இலக்கு அந்த மாதிரி இலக்கு, இந்த இலக்கை நோக்கி பாதை எப்பயும் கடினமானதாகத்தான் இருக்கும். ஒரு பையன் ஃபெயில் ஆகுறது, பாஸ் ஆகுறத பத்தி கவலை இல்லை அப்படின்னா அவன் எக்ஸாம் எழுதாட்டி கூட அவன் வருத்தப்பட போறது இல்லை. ஒரு பையனுக்கு 1st மார்க் வாங்குறது எய்ம் அப்படின்னா
அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் கூட அவனுக்கு ரொம்ப வருத்தப்படும். ஐயோ இன்னைக்கு இந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டோமே, இதுல சார் என்ன சொன்னாரோ மேடம் என்ன சொன்னாங்களோ, நம்ம இதை யார்கிட்ட போய் கேட்கறது, இன்னைக்கு லீவ் போட்டுமே அப்படின்னு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் விடுமுறை எடுத்தது வேதனை அடைய செய்யும். இது அவங்கவுங்க இலக்குகளை பொறுத்தது. அப்ப நம்முடைய இலக்கு எப்படிப்பட்டதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பாதை கடினமானதாகத்தான் இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ புரிஞ்சுக்கலாமோ தெரியல. ஆனா மாஸ்டர் தெளிவா சொல்லிட்டாரு, சகஜ மார்க்க பாதை கடினமானது. அடுத்தது ஷார்ட் கிடையாது, இட் இஸ் லாங், மிக மிக நீண்டது. இந்த 2 நாள் பண்ணோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. நீங்க எது செய்தாலும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும்னு அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அடிவானம் தொடுவானம்னு சொல்லுவோம். கிட்டக்க போக 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 போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஏதாவது நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க 40 வருஷம் அபியாசியாக இருந்தாலும் நம்மகிட்ட ஒண்ணும் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தோம்னா தெரியும் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப இந்த பாதை கடினமானது, நீண்டது. மூன்றாவது, ஒரு நாளும் முடிய போறது கிடையாது. ஏன் அப்படின்னா இது இந்த உலகத்துக்கான பயிற்சியாக இருந்தால் கூட நம்ம சாகர அன்னைக்கு முடிஞ்சு போகும். இது மகா பிரளயம் வரை தொட்டு தொடரக்கூடிய ஒரு பாரம்பரியம். அதுக்குள்ளார நம்ம உள்ள இறங்கிருக்கோம். அதனால இது கடினமானது, நீண்டது, அனந்தமானது. 3 வாரத்துக்குள்ளார சகஜ மார்க்க பாதையை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டார் மாஸ்டர். அப்ப கடினமானது, நீண்டது, அனந்தமானதுன்னா இந்த பாதையில போறவங்களுக்கு என்ன தேவை? நிறைய பொறுமை தேவை. நிறைய பொறுமை தேவை. பொறுமைன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மத்தவங்களை கிட்ட நடந்துக்கிறதுல பொறுமை அப்படின்னு. அப்படி கிடையாது. நமக்கு தியானத்துல கூட நிறைய பொறுமை தேவைப்படுது. தியானத்துல என்ன பொறுமை தேவைப்படுது? இன்னைக்கு தியானம் பண்ண, தியானம் நல்லாவே இல்லை. 1 மணி நேரம் என்னால பொறுமையா அந்த நல்லா இல்லாத தன்மையை சகிச்சுக்கிற தன்மை கூட இல்லை. நல்லா இல்லப்பா, நம்ம ஒரு 25 நிமிஷத்துல வச்சிருவோம். மாஸ்டர் என்ன சொல்றாரு, முடியலன்னா செய்யாதுன்னு சொல்றாரு. எங்க பொறுமைன்னா என்னங்க? நம்மளால முடியாட்டியும் அது முடிகிற வரைக்கும் பொறுத்திருப்பது தானே பொறுமை. அப்ப இன்னைக்கு காலையில 1 மணி நேரம் தியானத்துக்குன்னு நான் ஏறி உட்கார்றேன். ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிள் ப்ராசஸ் மெடிடேஷன். அதுக்குள்ளார இந்த 1 மணி நேரம் அங்க என்ன நடந்தாலும் முடிவுல நான் என்ன வருதுன்னு பாக்குறதுக்காக பொறுமையோட காத்திருக்கிறதுக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கு நான் அது மாதிரிலாம் உட்கார்ந்துட்டேங்க. 1 நாள் உட்கார்ந்தேன், 2 நாள் உட்கார்ந்தேன், 3 நாள். இனிமே ஒத்து வராதுங்க. இதுக்கு மேல என்னங்க 1 வாரமா ஒண்ணுமே நல்லா இல்லை, என்ன இதையே போய் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு அடுத்த நாள் விட்டுடும் போது நம்ம கிட்ட பொறுமை இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப பொறுமைன்னா என்ன? மற்றவர்களை பொறுத்து கொள்வது அல்ல. நம்முடைய உள்நிலைகள் நம்மளால் சகித்து கொள்ள முடியாத, தாங்க முடியாத அல்லது விரும்ப முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது பொறுமையோடு அடுத்த நிலைமைக்காக வெயிட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு எண்ணம் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் உண்மையான பொறுமை. ஆக பயணம் கடினமானதாக, நீண்டதாக, அனந்தமானதாக இருக்கிறது என்றால் அங்க என்ன தேவை? முதல்ல பொறுமை தேவை. அப்ப அந்த பொறுமை இருந்தா மட்டும்தான் இந்த பயணத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்குல்ல, எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும். பஸ்ல ஏறின உடனே தஞ்சாவூர்ல ஏறி மெட்ராஸ் போறதுக்கு ஒரு பஸ்ல ஏறி உட்காந்தா மெட்ராஸ் வந்துருச்சா, இன்னும் எவ்வளவு நேரத்துல வந்துடும் அப்படின்னு கேட்டுட்டே தூங்கி போகும் குழந்தைங்க. அது ஒருவேளை தூங்குற குழந்தையா இல்லைன்னு வச்சுங்க, நம்ம நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க. அப்ப ஒரு சின்ன பயணத்தை ஒரு குழந்தையால எப்படி தாங்கிக்க முடியாம பொறுமை இல்லாமல் அதுங்க தவிக்குதோ, அப்ப நம்ம நீண்ட, மிக நீண்ட, அனந்தமான ஒரு பயணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நம்மளால மட்டும் எப்படி தாங்க முடியும்? அந்த தவிப்பு தான் நம்ம கிட்ட பல ரூபங்கள்ல வெளிப்படுது. மிஷனை விட்டு போக பாக்குறோம், பயிற்சியை நிறுத்திட பாக்குறோம், இல்லைன்னா நம்மளே விமர்சித்துக் கொள்கிறோம், இதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு சில நேரங்கள்ல நம்பிக்கை இழக்கிறோம், மாஸ்டர் மேலையும் பயிற்சி மேலையும். அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த பயிற்சினாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவ்வளவு வருஷம் பயிற்சி பண்ணிருக்காரு, அவர் ஏதாவது மாறி இருக்காரான்னு பாருங்க, எனக்குள்ளாரையும் எந்த மாற்றமும் வரலங்க அப்படியும் சொல்றோம். ஆக இது எல்லாமே மிக நீண்ட பயணத்திலே பொறுமையாக அடுத்த கட்டம் வர்ற வரைக்கும் காத்திருக்கிற தன்மை நம்ம கிட்ட இல்லாததுனால வருது. இதற்கு நிறைய பொறுமை தேவைப்படுகிறது. அப்ப நடுப்புற ரொம்ப நேரம் போக வேண்டிய டிராவல்ல எங்கேயாவது டிரைவர் கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல நிறுத்துறாரு, இல்லை குழுன்னு ஒரு நல்ல ஒரு சைட் சீயிங் மாதிரி ஒரு நல்ல ஒரு அருவியோட இருக்கிற ஒரு இடத்துல
ஒரு காற்றோட்டமா இருக்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் அப்படி நிறுத்தி எல்லாம் சைட் சீயிங் பாருங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட இடங்கள் தான் ஆசிரமங்கள், இந்த செமினார்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம், சின்ன சின்ன நிகழ்ச்சிகள், மாஸ்டரை போய் பார்த்துட்டு வர்றதெல்லாம் வந்து அந்த பொறுமையோடு அந்த நீண்ட பயணத்துல நம்ம தொடர்ந்து செல்றதுக்கு அங்கங்க பாலைவன சோலைகள் மாதிரி நமக்கு அமைக்கப்பட்ட இடங்கள். இதெல்லாம் மன்றோ ஆசிரமத்துல மாஸ்டர் சொல்றாங்க. 2 வரிகள்ல சொல்லிட்டாலும் மாஸ்டர் கூட அந்த 2 வரிகள்ல சொல்லும் பொழுதுதான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுறாங்க. நமக்கு அது சட்டுன்னு புரிய மாட்டாங்க. சகஜ மார்க்கம் ஆழமானது, சகஜ மார்க்க பாதை கடினமானது, நீண்டது, அனந்தமானது, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. இதில் செல்வதற்கு நமக்கு அதிக பொறுமை தேவைப்படுகிறது, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. ஆனா இதை பத்தி நான் பேசுறத கேட்கறதுக்கே நமக்கு நிறைய பொறுமைகள் தேவைப்படுது. இப்ப இதை சிந்திச்சுக்கிட்டே போனோம்னா நமக்கு நம்மளை நாமே பொறுத்து கொள்ள வேண்டிய தன்மைகள் எவ்வளவு நம்மகிட்ட வளர வேண்டியிருக்கு. இருப்பினும் மாஸ்டர்களின் கருணையினால் இத்தகைய சூழல்களை தாண்டி சில நாட்கள் நம்மால் அமைதியாக சலனமின்றி தனிமையாக பயணிக்க முடிகிறது. அப்ப எப்பயாவது நம்ம வந்து ஒரு 2 நாள் ரொம்ப நல்ல கண்டிஷனை ஃபீல் பண்ணா அது என்ன காரணத்துக்காகனா இந்த நீண்ட பாதையில நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு கருணையோடு அதை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த கண்டிஷன் எல்லாம் அனுபவிக்கிறது நம்ம லட்சியம் கிடையாது. ஒன்றுமில்லா தன்மையை நோக்கி போறவனுக்கு இந்த மாதிரியான மென்மையான, பறக்கிற மாதிரியான, நடக்கிற மாதிரியான, அப்படியே ஒரு ஆழ்ந்து போற மாதிரியான உணர்வெல்லாம் எதுக்கு? ஆழ்ந்து போறதுக்காகவோ இல்ல அப்படியே லேசா பறக்கிற மாதிரி இருக்கிறதுக்காகவோ நம்ம வந்து தியானத்துக்கு வரல. ஆனாலும் நாம பொறுமை இழந்துருவோம். நம்முடைய நீண்ட பாதையில நமக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டி போகும். நம்ம நீண்ட பாதையில நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை இழந்துருவோம்னு நினைக்கும் பொழுதெல்லாம் மாஸ்டர்களுடைய கருணையினால சில நேரங்கள்ல நாம அமைதியை உணர்கிறோம், சலனமற்ற தன்மையை உணர்கிறோம், சில நேரங்கள்ல ஆழ்ந்த தன்மையை உணர்கிறோம், சில நேரங்கள்ல மிக தனிமையாக ஒரு யாருடைய தொந்தரவும் இல்லாத வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ் நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுப்புறையும் ஸ்டில்லா இருக்கிற உணர்வு எல்லாத்தையும் மாஸ்டர்கள் கருணையினால் வழங்குகிறார்கள். காரணம் இதெல்லாம் வந்து போற பாதையில நமக்கு கொடுக்குற ஆஃபரிங்ஸ். இதுக்காக நம்ம மாஸ்டருக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். மிக நீண்ட பயணத்துல இடையில யாராவது தண்ணி கொடுத்தா, ஒரு ஸ்டேஷன்ல நிக்கிறப்ப நம்ம எல்லாம் முன்னாடிலாம் ஒரு ஸ்டேஷனையே ஒரு ட்ரெயினையே புக் பண்ணிட்டு இங்கேருந்து கங்காவெல்லாம் போவோம், நார்த்துக்கெல்லாம் போவோம். அந்த மாதிரி நேரத்துல அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சென்டர்ஸ்ல இருந்து அபியாசிஸ் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க, தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தண்ணி வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு எப்படி இருக்கும், அந்த ஃபுட்டு கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நம்ம அனுபவிக்கிற எல்லா ஆன்மீக நிலைகளும் அப்படின்னு மாஸ்டர் சொல்றார். லாலாஜியின் வசந்த பஞ்சமி விழாவில் தொடங்கி பாபுஜியின் பிறந்த நாள், நமது மாஸ்டரது பிறந்த நாள் என அவர்கள் நமக்கு பரிசுகள் அளிக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. கடினமான நீண்ட அனந்தமான பயணத்துல நம்ம பொறுமை இழந்து விட கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பிறந்தநாள் விழாக்கள். இந்த பிறந்த நாள் விழாக்கள்ல இந்த பயணத்துல இருக்கிற பல பேருக்கு பல விதத்துல ஆதரவு அளிக்கிறார்கள், பரிசுகளை அளிக்கிறார்கள் மாஸ்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நமது மாஸ்டரது பிறந்த நாள் என அவர்கள் நமக்கு பரிசுகள் அளிக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. இன்னும் பல நிகழ்வுகள் நம்மால் கவனிக்கப்படாமலேயே சென்று விடுகின்றன. நாம் அவற்றுடன் உண்மையாகவே ஒத்திசைவுடன் இல்லை. நமது எதிர்கால பயிற்சியானது நம் வாழ்க்கையில் நாம் அந்த அதிர்வுகளை உணர்ந்து நான் ஆழ்ந்து செல்ல வேண்டும், என்னை அவர்கள் அழைக்கிறார்கள் என்று கூறும் விதத்தில் நம்முடைய கூருணர்வு திறன் அதிகரிக்கப்படுகின்ற வகையில் இருக்க வேண்டும். அந்த அழைப்புகளுக்கு, அந்த அதிர்வுகளுக்கு எளிதாக சொன்னால் அவர்களது பிராணாகுதிக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்முடைய நடத்தை இருக்கிறது. ஒரு பாராவை பத்தி விளக்க வேண்டும் என்றால் ஒரு 2-3 நாள் விளக்கம். நிறைய விஷயங்கள் உள்ளார பேசுறதுக்கு இருக்கு. என்ன சொல்றேன்னா, நிறைய விஷயங்கள் நம்மால் கவனிக்கப்படாமலேயே சென்று விடுகின்றன. உண்மையா இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டிலேயே நமக்காக மற்றவர்கள் செய்கின்ற பல தியாகங்கள் நம்மால் கவனிக்கப்படாமல் சென்று விடுகின்றன. சினிமா ஷூட்டிங்னா அப்பா வந்து பையனுக்காக சாப்பாடை வந்து தன்னுடைய சாப்பாட்டை எடுத்து வைக்கிறது, அல்லது மனைவி வந்து தான் சாப்பிடாம கணவனுக்கு
அதை எடுத்து வைக்கிறதையோ எக்ஸாகரேட் பண்ணி நமக்கு காட்டும் பொழுது கண்ணுல தண்ணி வருது. ஆனா எத்தனை வீடுகள்ல உணவு அல்லது உடை, எவ்வளவோ விஷயங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது கவனிக்கப்படாததுனாலதான் பாசங்கிறதே தெரியாம போகுது. ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தம்பிக்காக வந்து எனக்கு வேணாம் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் அவனுக்கு அப்புறம் தோணி இருக்கும், அவன் ரொம்ப இயல்பா சொல்லிட்டு போயிடுவான். இதை வந்து அந்த தம்பிக்கு யார் சொல்றது? உதாரணத்துக்கு வந்து என் லைஃப்ல ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு பையனுக்கு, பெரிய பையனுக்கு ஒரு ரிங்கு, கோல்டு ரிங்கு ஒரு நாள் எடுத்து கொடுக்குறேன். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எடுத்து கொடுத்துட்டோம், எடுத்து வச்சுட்டோம், வந்து வாங்கி போட்டுட்டவன் திடீர்னு என்ன பண்றான், அதை கழட்டி வச்சிடறான் பாட்டு. ஏன்னா தம்பி வந்து ஹாஸ்டல்ல இருக்கான், அவனுக்கு நம்ம வாங்கல, அவன் நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றான், வந்த உடனே அவனுக்கு கோல்டு ரிங் இல்லைன்னா வருத்தப்படுவான், அதனால அவனுக்கு வாங்குற வரைக்கும் இதை நான் போடலை அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சிருவான். இல்ல பரவாயில்ல நீ போட்டுக்கடா, வந்தா பேசிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இவ்வளவுதான். இது ஒரு சின்ன இன்சிடென்ட். இதுல கவனிக்கப்படாமல் பட்ட விஷயம் என்னன்னா, இது தம்பிக்கு தெரிவிக்கப்பட்டால் தானே அவனுடைய அண்ணனுடைய மனநிலை என்னன்னு தம்பிக்கு தெரியும். இல்ல நான் வந்து இதுல இருக்கிற விஷயத்த கவனிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னால என்ன, ஒரு அண்ணனுக்கு தம்பி மேல இருக்கிறாங்க, நம்ம அங்க ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு தம்பி நினைச்சிடக்கூடாது, தம்பிக்கு வருத்தம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரியவன் நினைக்கிறான். இப்ப இதை நான் கவனிச்சு, இது அண்ணன்கிட்ட பாராட்டி பிரயோஜனம் இல்லை, தம்பி கிட்ட போய் உங்க அண்ணன் இது மாதிரி சொல்றான்டா இது மாதிரின்னு அவனுக்கு எடுத்து சொல்லும் பொழுதுதான் இந்த ஒரு சின்ன விஷயமானது அண்ணனுக்கு தம்பிக்கு நடுப்புற பாசத்தை உண்டாது. இது ஒருவேளை கவனிக்கப்படாம அவன் சொன்னாப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு கவனிக்கப்படாமல் கடந்து போய்விட்டால் அவ்வளவுதான். ஏன்னா நெகட்டிவான விஷயங்களை அவங்கவுங்களே கவனிச்சுடுவாங்க, பாசிட்டிவான விஷயங்களை இன்னொருத்தர் கவனிச்சு எடுத்து சொல்லணும்னா புரியாது. இதுதான் நமக்கு இடையில உள்ள பிரச்சனை. இப்ப குடும்பங்கள் ரெண்டு விதமாக இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, ஒண்ணு எனக்கு என்ன செய்யல, என்ன யாரு திட்டினாங்க, என்ன யாரு வம்பிழுத்தாங்க, என்னை பத்தி யாரு மரியாதை இல்லாம பேசுனாங்க, எனக்கு எந்தெந்த இடத்துல என்னுடைய உடைமைகள் வந்து புடுங்கி கொள்ளப்பட்டன, இப்படியும் சிந்திக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தனக்கு என்ன நடக்கலங்கிறத ஈஸியா கவனிக்க முடியும், ஏன்னா நம்ம அகங்காரம். ஆனால் எல்லாராலையுமே இன்னொன்னையும் கவனிக்க முடியும், ஒருவர் இன்னொருவருக்கு என்ன செய்யறாங்க. ஏன்னா அவங்க எனக்கு என்ன செய்யறாங்கிறது என்னால பல நேரங்கள்ல கவனிச்சிருக்க முடியாது. இப்ப நான் சாப்பிடணும், எனக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எனக்கு சாப்பாடு வேணும், அவங்க வந்த உடனே சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி நான் இல்லாதப்ப சமைச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு அவங்க உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம், அல்லது வந்து உடம்பு வலியோட இருந்திருக்கலாம், எனக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சு வச்சிருக்கலாம். இதை என்னால கவனிச்சிக்க முடியாது. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற இன்னொருவர் அதை கவனிச்சு என்கிட்ட எடுத்துட்டு போயிருந்தால் என் மனைவி மேல எனக்கு மரியாதை கூடுமா கூடாது. அப்ப குடும்பங்கள் எப்படி இருக்கணும், ஒருவர் மற்றொருவருக்காக செய்கின்ற தியானம், எவ்வளவு கஷ்டத்துல உனக்காக எப்படி செஞ்சாங்க. இது குடும்பத்துல மட்டும், அலுவலகத்துல கூட இது செய்யலாம். நீங்க வேலை பார்க்குற அலுவலகத்துல உங்களுக்கு உங்களுடைய பாஸ் என்ன செஞ்சாரு, உங்களுக்கு பக்கத்து சீட்டுக்காரர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்றதை விட, ஒருவர் இன்னொருத்தருக்கு தன் விரும்பியோ விரும்பாமலோ இயல்பாகவோ ஏதோ ஒரு நல்லது செய்யறது உங்க கண்ணில் பட்டதுன்னா அது அவங்க கவனத்துக்கு அவங்க இல்லாதப்ப கொண்டு போகும். இது வந்து ஒரு முக்கியமான வாழ்வியல் நெறின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெறியானது கடைபிடிக்கப்பட்டாலே வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட ஆரம்பிக்கும், சிந்திக்க ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் வாழ்க்கையிலேயே இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்குது. மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நமக்கு மாஸ்டர்கள் பரிசுகள் அளிக்கின்ற தருணங்கள் நம்மால் கவனிக்கப்படாமலேயே கடந்து செல்லப்படுகின்றன, அல்லது அந்த பரிசுகளோட மதிப்பு தெரியாததுனால அலட்சியப்படுத்தப்படுகின்றன, அல்லது அதை பாராட்ட தெரியல. அப்புறம் எப்படி அன்பு வளரும்? இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இன்சிடென்ட் அண்ணனுடைய அந்த ஒரு பெருந்தன்மை, அண்ணனுடைய தம்பிக்கான ஒரு பார்வை வந்து தம்பி கிட்ட கவனிக்கப்படுற விதத்துல எடுத்து செல்லப்பட்ட பிறகுதான் தம்பிக்கு அண்ணன் மேல பாசம் வளருது, எங்க அண்ணன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஒரு சின்ன இதுதான், நிறைய இன்சிடென்ட்ஸ் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. கணவன் மனைவி இடையில நடக்குது, ஏதோ ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்குறாங்க,
ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டத்தோட இருந்துக்கிறாங்க, கஷ்டப்பட்டாலும் சொல்லாம மனசுக்குள்ளார போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கவனிக்கப்பட்டால் பாசமும் அன்பும் நேசமும் குடும்பத்துல வளரும். அதுபோல மாஸ்டர்கள் நம்முடைய அடிப்படையிலேயே நம்முடைய குணாதிசயங்கள் சரியாக இல்லாத பட்சத்திலையும், நம்மகிட்ட இருக்கிற கடினத்தன்மைகளை நாமே இன்னும் விலக்கிக்காம இருக்கிறப்பையும் கூட மிக உயர்ந்த பரிசுகளை ஒவ்வொரு பண்டாராவிலையும், ஏன் ஒவ்வொரு பிராணாகுதியிலும் கூட நமக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவற்றை நாம் கவனிக்காமல் கடந்து செல்வோம். அதனாலதான் சொன்னேன், இந்த பாராவுல ஒரு வரியை பத்தி பேசணும்னாலே நிறைய நேரம் நம்ம சிந்திக்கலாம். அவர்கள் நமக்கு அளிக்கின்ற பரிசுகளை இன்னும் பல நிகழ்வுகளை நாம் கவனிக்காமலேயே சென்று விடுகின்றோம். காரணம் என்னவென்றால் அவற்றுடன் நாம் ஒத்திசைவில் இல்லை. ரீசன் அதுதான். எப்ப கவனம் வரும் அப்படின்னா ஒத்திசைவு இருந்தாதான் கவனம். ஏன் இல்லைன்னா நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து கீழே நிக்கிறேன், ரோட்ல நிக்கிறேன், ஒரு சாலையில நான் நின்றுட்டு இருக்கேன். ஒரு பேருந்து என்னை கடந்து போகுது. அந்த பேருந்து வந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. நான் அந்த பேருந்து பார்க்கலாமே ஒழிய அது உள்ளார இருக்கிறவங்கள அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்கிறத என்னால கவனிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அதனுடைய வேகத்தோடு ஒத்திசைந்த வேகத்துல நான் இல்லை. இப்ப நல்ல அகலமான சாலை, ஒரு பேருந்து இன்னொரு பேருந்து சைடு போடுறது, ரெண்டுமே 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, ஈவனா போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம், என்னால என்னுடைய பேருந்துல இருந்துகிட்டே பக்கத்துல பேருந்துல என்ன நடக்குது, யாரு உட்கார்ந்துருக்காங்கிறதெல்லாம் கவனிக்க முடியும். இது சினிமாலலாம் வில்லனும் கதாநாயகனும் ஒரு வண்டியும் இன்னொரு வண்டியில போட்டி போட்டு போறப்ப நம்ம பார்க்கிறோம். பட் இங்க அதை ஒத்திசைவுன்னு நினைச்சு பாருங்களேன். பிசிக்கல் மேட்டர்லயே ஒத்திசைவு இருந்தாதான் தான் என்ன வேகத்துல இயங்குறோமோ அதே வேகத்துல இயங்குற இன்னொரு பொருள்ல இருக்கிறதா ஒருத்தரால பார்க்க முடியும். ஆனா மனதினுடைய வேகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஸ்லோவா சிந்திக்கிறேன். என்னுடைய வைப்ரேட்டரி லெவல் கம்மியா இருக்கு. அப்ப ஹையர் வைப்ரேட்டரி லெவல்ல இருக்கிறவங்க என்ன சிந்திக்கிறாங்க, நமக்கு என்ன செய்யறாங்க, என்ன செய்யணும்னு விரும்புறாங்கிறத என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால நான் ஒத்திசைவுடன் இல்லை. ஒத்திசைவுடன் இல்லாததுனால எனக்கு என்னுடைய மாஸ்டர் என்ன செய்யறாங்க, என்ன விரும்புறாங்கிறது எனக்கு புரியறது இல்லை. அதுதான் வந்து ஒரு அப்பாவானாதான் அப்பா என்ன செய்யறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும்னா அப்பதான் நம்ம அப்பாவோட மனநிலை இவருடைய ஒத்திசைவுக்கு வரும் பொழுது புரிதல் வரும். அதனால நாம் ஏன் கவனிக்காமல் செல்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை பின்றி சொல்றாரு. நாம் நமது மாஸ்டர்களுடன், உன்னதமான ஆன்மாக்களுடன் ஒரு ஹார்மனி, ஒரு ரெசனன்ஸ்ல நம்ம இல்ல. நமது எதிர்கால பயிற்சியானது நம் வாழ்க்கையில் நாம் அந்த அதிர்வுகளை உணர்ந்து நான் ஆழ்ந்து செல்ல வேண்டும், என்னை அவர்கள் அழைக்கிறார்கள் என்றும் கூறும் விதத்தில் நம் கூறுணர்வு திறன் அதிகரிக்கப்படுகின்ற வகையில் இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டார். பயணம் கடுமையானதுன்னு சொன்னாரு. அதுல வந்து நமக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிப்பது மாஸ்டர்கள் அளிக்கிற பரிசுகள் தான், அதை சொன்னாரு. ஆனால் இந்த பரிசுகளையும் அவர்கள் நமக்கு கொடுக்கிற வெகுமதிகளையும் கவனிக்கப்படாமல் நாம பல நேரங்கள்ல கடந்து சென்றுடுறோம், அதையும் சொன்னாரு. அதுக்கு காரணத்தையும் சொன்னாரு. நாம ஒத்திசைவுடன் இல்லை. இப்ப என்ன செய்யணும்? இப்ப இது எல்லாம் இந்த நீண்ட பயணத்துல இந்த பரிசுகளையும் வெகுமதிகளையும் ஏற்றுக்கொண்டு அன்பினாலையும் ஒரு சந்தோஷத்தினாலையும் அந்த பயணத்தை வந்து நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கூறுணர்வு திறனை வளர்த்து கொண்டு அவர்கள் எனக்கு என்ன செய்யறாங்க, என்ன செய்ய நினைக்கிறாங்க என்பதை அப்படியே உணர்ற தன்மைக்கு நாம் போக வேண்டும். லாலாஜி ஏதாவது சொல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடியே பாபுஜி அதை வந்து ஸ்பிரிச்சுவலா செஞ்சு முடிச்சுடுவார். 1944 விஸ்பர்ஸ்ல பாக்குறோம். அதுக்காக அவர் பாராட்டுவார். இதை பற்றி நான் நினைத்து கொண்டிருந்தேன், நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள் அன்பு ராமச்சந்திரா அப்படின்னு லாலாஜி வந்து பாபுஜியை பாராட்டுறத 1944 விஸ்பர்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி விவேகானந்தர், உங்களை நான் இப்பொழுதுதான் காண வேண்டும் என்று நினைத்தேன், நீங்கள் உங்களுடைய சூட்சும உருவத்தில் என் முன் தோன்றிவிட்டீர்கள். விவேகானந்தர் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளாரே பாபுஜி தன்னுடைய சூட்சும வடிவத்துல விவேகானந்தர் முன்னாடி நிற்கிறாரு. இதெல்லாம் 1944 விஸ்பர்ஸ்ல பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் ஒளி உலக ஆன்மாவோடு ஒத்திசைவில் இருக்கும்.
பாபுஜி வந்து இந்த உலகத்துல இல்லாம அடுத்த உலகத்துக்கு போன சூட்சும வடிவத்துல இருக்கிற ஆன்மாக்களோடு ஒத்திசைவுல இருக்கிறார். நாம நம்மளுடைய பயணம் பண்ற நம்முடைய மாஸ்டரோடைய இன்னும் ஒத்திசைவை பெற முடியவில்லை. காரணம், நாம அந்த அளவுக்கு நம்முடைய கூருணர்வு திறனை வளர்த்து கொள்ளவில்லை. அதனால நம்முடைய ஃபியூச்சர் அந்த பிராக்டிஸ், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இல்லை, எனக்கு என்ன என்னுடைய மாஸ்டர் செய்யறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த அளவுக்கு நான் ஒத்திசைவு பெற வேண்டும். என்னுடைய எய்ம் எப்படி இருக்கணும், நான் யாரு கூட இருக்கிறேனோ அவங்கள நான் மாஸ்டரை புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கணும். அந்த அளவுக்கான ஒரு கூருணர்வு திறன் நமக்கு வர வேண்டும். அந்த கூருணர்வு திறனை அதிகரித்துக் கொள்கின்ற வகையில் நான் ஆழ்ந்து போகணும். என்னுடைய மாஸ்டர் உள்ளார இருந்து என்னை கூப்பிடுறாரு, இப்ப தியானத்துல உட்கார சொல்றாரு, இந்த சூழ்நிலையில அமைதியாக சஞ்சலம் இல்லாமல் இருக்க சொல்றாரு. இதை வந்து மாஸ்டருடைய ஒரு சூட்சுமமான ஒரு பிரசன்னத்தை இந்த இடத்துல நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் உணரக்கூடிய தன்மையில நம்ம இருக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு மென்மைத்தன்மைக்கு போகாம, இங்க ஏதோ ஒரு கிராஸ்னஸ் இருக்கு, இந்த இடத்துல வேற ஏதோ வந்து தேவையில்லாத சில ஆன்மாக்கள் நடமாட்டம் இருக்குன்னு நம்ம குறி சொல்ல போறோம். அவங்க கொஞ்சோண்டு கூருணர்வு திறன் வந்துருச்சுன்னா இந்த இடம் பேடு, ஒரே ஒரு பேடு வைப்ரேஷனா இருக்கு. ஏன்னா வந்து சந்தனத்தோட நறுமணத்தை உணர்றதுக்கும் பாராட்டுறதுக்கும் நம்ம மூக்கு ரெடியா இருக்கிறது இல்லை. சாக்கடையோடைய அந்த ஒரு மனம் வந்து உடனடியாக நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கிடையாது. ஸோ அதை வைத்துக்கொண்டு என்னுடைய மூக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். மாஸ்டர்ஸை பத்தி உணரணும்னா அவ்வளவு ஒரு துர்நாற்றத்துக்கு நடுப்படையும் ஒரு நறுமணம் வீசுறதை யாரு கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் அந்த நறுமணத்தை நோக்கி போக முடியும். அது போல வந்து இங்கே நமக்கு கொடுக்கப்படுகின்ற கூருணர்வு திறன் எதுக்காக மாஸ்டர் என்ன சொல்றாரு, நீங்க பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி வந்து நம்மளுடைய கூருணர்வு திறனை அதிகரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கூருணர்வு திறன் நம்முடைய மாஸ்டர்கள் நம்ம எப்படி கவனிக்கிறார்கள், நம்ம எப்ப அழைக்கிறார்கள், நம்ம எப்ப சூழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை உணர்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தப்பட்டால் கவனிக்கப்படாமல் நம்மால் நழுவ விடப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் மீண்டும் நம் கவனத்துக்கு வரும். அப்படி கவனத்துக்கு வந்தால் நமக்கு மாஸ்டர்கள் மேல அன்பு பொங்கி வழியும். அது மாதிரி அன்பு பொங்கி வழிய ஆரம்பிச்சால் கடினமான இந்த பாதை ஒரு ஒரு பாலைவன சோலை மாதிரி நமக்கு வந்து மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்றார். இந்த அழைப்புகளுக்கு அந்த மாஸ்டர்ஸுடைய கால், இந்த கால் ஆஃப் த மாஸ்டர், இது நிறைய நேரங்கள்ல நம்மளால கவனிக்கப்பட முடியாது. ஒரு சென்டருக்கு போறது, அல்லது ஒரு சத்சங்கத்துக்கு போறது, அல்லது வந்து ஒரு பண்டாராவுக்காக போறது, அல்லது ஒரு சிட்டிங்காக போறது, இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டா அல்லது வந்து யாரோ ஒருவராக அல்லது உங்கள் மனைவியாகவோ கணவராகவோ வந்து மாஸ்டர் சொல்லுவார் நமக்கு, இந்த பண்டாராவுக்கு போலியா, டிக்கெட் ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா இட் இஸ் ஏ கால் ஃப்ரம் மாஸ்டர். இதுதானே நம்ம எடுத்துக்குவோமா நம்ம? உங்களுக்கு என்னப்பா, நீங்க எந்த வேலையும் இல்லை, உங்களுக்கு நாங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு லீவே கிடைக்காது அப்படின்னு நான் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். பட் எப்போ ஒருத்தர்ட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு கால் வருகிறதோ, அந்த அழைப்பை ஏற்ற உடனேயே ஆஹா, மாஸ்டர் வந்து நமக்குள்ளார அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு. குறைஞ்சபட்சம் நமக்கு எதிர்ப்பான எண்ணங்கள் அல்லது நியாயமான காரணங்கள் இருந்தா கூட, இல்ல பிரதர் செஞ்சிடணும், நான் முயற்சி பண்றேன்னு பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி ஒரு ரிசர்வேஷனை பண்ணி வைங்க. அதாவது இன்னைக்கு பண்ற ரிசர்வேஷனையும் ரெஜிஸ்ட்ரேஷனையும் அன்னைக்கு போக முடியலன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணிட்டு அன்னைக்கு சூழ்நிலை திடீர்னு மாறினதுன்னா அன்னைக்கு ரிசர்வேஷன் பண்ண முடியுமா, இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? போக முடியும். இதுல எது சாத்தியமோ அதை நம்ம செய்யறது கிடையாது. காரணம், நமக்கான அழைப்பு மாஸ்டர்கள்ட்ட இருந்து எப்படி வருகிறதுன்னு நமக்கு தெரியறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நிறைய நேரங்கள்ல ஈவன் பிரிசெப்டர்ஸ் கூட சிட்டிங்குக்காக மாஸ்டர்களுடைய அழைப்புகளை எளிதாக நிராகரித்து செல்வதை நம்ம பார்க்கணும். ஒரு பிரிசெப்டர் வந்து ஒரு அபியாசியை கேட்கிறார், அப்படி இருக்கும்போது சிட்டிங் வாங்கிக்கிறீங்களாங்க, வாங்கிக்கிறது அப்படின்னு வரக்கூடிய அபியாசிகள் தான் நிறையா. ஏன்னா ஒரு அபியாசி வந்து கூட பிரிசெப்டர் எப்பயாவது கூப்பிட்டா சந்தோஷப்பட்டுதான் சிட்டிங் வாங்கிக்கிறாங்க. ஆனா நான் நிறைய நேரங்கள்ல கவனிக்கிறேன், ஒரு பிரிசெப்டர் இன்னொரு பிரிசெப்டர்கிட்ட சிட்டிங் வேணுமான்னு கேட்டா, நான் இப்பதான் வாங்கியிருக்கேன், இந்த ஒரு சிட்டிங் இருக்கு எங்க பிரதர், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க, நீங்க ஒரு சிட்டிங் கொடுக்க போறீங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிரிசெப்டர் குறுக்க வந்து
உங்களுக்கு ஒரு சிட்டிங் வேணுமான்னு கேட்டா இட் இஸ் ஏ கால் ஃப்ரம் மாஸ்டர். நீ அந்த சிட்டிங்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை நீ தயார்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக நான் வந்திருக்கேன், அதுக்காக இவர் மூலமா கேட்கிறேன் அப்படின்னு உங்களால அதை உணர முடியல அப்படின்னாலே பூர்ணர்வு திறன் நீங்க இல்லைன்னு அர்த்தம். நிறைய ப்ரிசெப்டர்ஸ் நான் பாக்குறேன், அவங்க மாஸ்டருக்கு செய்யற சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒருத்தர் சிட்டிங் வேணுமான்னு கேட்டேன், எனக்கு வேணுமான்னு ஒருத்தர் ஒரு ப்ரிசெப்டரை நோக்கி இன்னொரு ப்ரிசெப்டர் கேட்கிறாரு அப்படின்னா கட்டாயமாக அங்க என்ன இருக்கும், ஒரு 100% ஒரு ஒரு ரீசன் இருந்தே தீரும். ஒரே ஒரு நேரத்துல மட்டும்தான் அது வேணான்னு சொல்லலாம். இப்பதான் நான் ஒரு சிட்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேன், உடனே ஒரு ப்ரிசெப்டர் இல்லை இன்னைக்கு காலம்பரை தான் வாங்கிக்கிறேன், மதியானம் ஒரு ப்ரிசெப்டர் பாக்குறேன், எங்க ஒரு சிட்டிங் வேணுமாங்க அப்படின்னு கேட்டா இப்பதான் வாங்கியிருக்கேன் சிஸ்டர், நான் ஒரு 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 2 மணி நேரம் கழிச்சுதான் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். அதை தவிர வேற எந்த ரீசனாக இருந்தாலும் தயவு செஞ்சு நம்ம அந்த மாதிரி சொல்லாம இருக்கிறோமாங்கிறத பார்த்துருவோம். சொல்லுவோம். இப்ப எப்ப சொல்லாம இருப்போம்னா, யாராவது புதுசா ஒரு ப்ரிசெப்டர் கேட்டா அப்பதான் அவருதான் நமக்கு மாஸ்டரா தெரிவார். நம்மளோடய பழகி நம்ம கூட இருக்கிறவங்க உனக்கு ஒரு சிட்டிங் வேணுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன், நாளைக்கு வாங்கிக்கலாமா, சாயங்காலம் வாங்கிக்குவோமா அப்படின்னு கேட்கறது மாஸ்டர்களுடைய அழைப்பை நிராகரிப்பதுன்னு நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? இது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இப்ப இந்த நீண்ட கடினமான அனந்தமான பாதையை அழகாக மாத்துறதுக்கான ஒத்திசைவு வேணும்னா நமக்கு அந்த பூர்ணர்வு திறன் வேணும். மாஸ்டர்களுடைய அழைப்பு எந்த வடிவத்தில் வேண்டும் என்றாலும் வரலாம். அது நண்பராக, சகோதரனாக, கூட இருக்கிற ஒரு ப்ரிசெப்டராக, கூட இருக்கிற அபியாசியாக, அலுவலகத்துல வேலை செய்யற ஒருத்தராக, யாராக வேண்டுமானாலும் அவங்க இருக்கலாம். அவங்க மூலமாக வருகின்ற ஒரு வார்த்தை அது மாஸ்டருடைய கால் அப்படின்னு உணர்ற அளவுக்கு அவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் நம்மை அழைக்கிறார்கள், இதை ஏற்றுக்கொண்டு நான் எனக்குள்ள ஆழ்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு எனக்குள்ளார ஏற்படுத்த முடியும். 2 பாராதான் இன்னைக்கு படிச்சிருக்கோம் 1/2 மணி நேரத்துக்கு. ஆனா விஷயங்கள் மாஸ்டர் அவ்வளவு வெயிட்டான விஷயங்கள் தான் சொல்றாரு. இதை அப்படியே படிக்க 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 இன்னும் போக போக நம்ம எந்த அளவுக்கு பூர்ணர்வு திறன் இல்லாமல் இருக்கிறோம், எந்த அளவுக்கு மாஸ்டர்களுடைய அழைப்புகளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள் நம்மால் ஆன்மீகத்தில் கவனிக்கப்படாமல் செல்கின்றது அப்படிங்கிற ஒரு வேதனை நமக்குள்ளார உருவாகும். நமக்கே எப்படி இருக்குன்னா, நமக்கு செய்துட்டு நம்ம கவனிப்போம், அதனால நமக்குள்ளார அன்பு வளரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாஸ்டர்கள் எந்த அளவுக்கு வேதனையோட இருப்பாங்க. ஆக மாஸ்டர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, நம்முடைய தாஜி நமக்கு என்ன செய்கிறார் என்பதை கவனிக்கிற அளவுக்கு நமக்குள்ளார கூருணர்வு திறன் வளரணும். அதற்கான நாளாக இந்த சிட்டிங் அமையட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்துக்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.